உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு 4 கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி தான் அந்த சேர்க்கையில் முக்கியமான ஒரு கிரகமாக கேந்திராதிபதி. கேந்திரத்தில் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் குறிப்பாக சுக்கிர பகவான் அந்த ஸ்தானத்திற்கு அதிபதி, 10ஆம் வீட்டிற்கு அதிபதி. அந்த 10ஆம் வீட்டிற்கு அதிபதியுடன் சூரிய பகவான் இணைந்து அவருடன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி குரு பகவான் இணைந்து மேலும் உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் புதன் பகவான் இணையும் பொழுது இந்த 4 கிரகங்களுடைய இணைவு மாபெரும் யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துல இருக்குது. அப்போ எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்குது. அப்போது 10ஆம் வீடுன்றது தொழில் சம்மந்தப்பட்ட இடம். தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல அந்த வீட்டிற்கு அதிபதி சொந்த வீட்டில் நின்னாலே பெரிய விஷயம். அதுலேயும் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் நின்னா மாளவிகா யோகம். அந்த மாளவிகா அமைப்பு சுக்கிரனுக்கு இருந்துட்டால் அவர் கொடுக்குற பலமே உங்களுக்கு மிகப்பெரிய பலம். அந்த பலத்துடன் ஒரு கிரகம் சொந்த வீட்டிலேயே இந்த 4 கிரகங்களுடைய இணைவோட நிற்கக்கூடிய அமைப்பு தான் உங்கள் வாழ்க்கையில் 12 நாட்கள் இருக்கும். இது 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். அது இப்போது உண்டாகிருக்கு. இந்த 12 நாட்கள் அப்படி என்னங்க பண்ணிட முடியும்னு நினச்சிங்கன்னா சாதாரணமாக இந்த 12 நாட்களில் நினச்சிடாதீங்க. வாழ்க்கையில் பல பேர் வாழ்க்கையில் அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அந்த ஒரு நாளில் நான் பெரிய லெவலில் இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு டேர்னிங்க்கு காரணமே அதுதான். அப்படின்ற அளவுக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் 5 நிமிஷத்தில் பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்கள் கிடைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வாழ்க்கையே மாற்றங்கள் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போது 12 நாட்கள் மாபெரும் வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைவாக ஏன் இருக்கக்கூடாது? கண்டிப்பாக இருக்கும். அந்த அமைப்பு இதில் உங்களுக்கு கிடைக்க போகுது. தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஒரு புறம் 3ஆம் வீட்டிற்கு அதிபதியும் சுக்கிர பகவான் தான், ஒரு புறம் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியும் சுக்கிர பகவான் தான், லாபஸ்தானாதிபதி புதன் பகவான், தனஸ்தானாதிபதி புதன் பகவான். அப்போது இந்த இணைவுகள் 10ஆம் வீட்டில் நடக்குது. அப்போ தொழில் ரீதியில் நீங்கள் சந்தித்த சரிவுகளும் மன அழுத்தங்களும் அந்த நெருக்கடிகளுக்கும் மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. குறிப்பாக சிலர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு முறையும் தொழிலை தொடங்கி அந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய திருப்தி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது அப்படியே ட்ராப் ஆகும். இப்படி எது செஞ்சாலும் நஷ்டங்க, எது எடுத்தாலும் குழப்பங்க, என்னென்ன தெரியலைங்க அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு அதற்குண்டான டர்னிங், திடீர் முடிவுகளும், அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த அமைப்புகளும், வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலும் சிரமங்களும், அதே நேரத்தில் ரொம்ப குடும்பத்துக்காக பிடிக்காத இடத்துல எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப எல்லாத்தையும் மனசில் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையன்றதையும் ஒவ்வொன்றையும் கடந்து வந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு அந்த வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு கால அமைப்பிற்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய சில முயற்சிகளும் வேலைகளும் ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டுமல்ல, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பும், நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பும், சிலருக்கு அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள். சிலரெல்லாம் அதிர்ஷ்டங்கள் விஷயங்களுக்காக நம்ம சில நேரங்களில் சில விஷயங்கள் சில வேலைகள் செய்வீங்க. லேட்டர் ஷீட் வாங்குறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் கூட இந்த தருணத்தில் உங்களுக்கு கைக்கூடி வரும். முயற்சியை பலப்படுத்தினால் 100% வெற்றியை அடைய போகிறீங்க. நீங்கள் பட்ட மன உளைச்சலும் அவமானங்களும் கஷ்டங்களும் நம்பிக்கை துரோகங்களுக்கும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கால அமைப்பாக இந்த தருணத்தில் அமையும். குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய செயல்கள் எல்லாமே வேலை சார்ந்த ரீதியில் பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ண போறீங்க. அதில் என்னென்ன சிக்கல் இருக்கோ அதை சரி செய்ய போறீங்க. இந்த தருணத்தில் அதற்குண்டான டேஜஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. 1, இத்தனை நாளாக நான் இதைத்தான் செஞ்சேன், 100% வெயிட்டாக இறங்கி செஞ்சேன், என்னை விட குறைவாக
ரிஸ்க் இல்லாமல் குறைவான ஒரு மேன்மையை செய்து அந்த வேலையில் சக்ஸஸ் அடைஞ்சி அவங்க அதிர்ஷ்டத்தை தட்டிட்டு போயிட்டாங்க. நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துமே அதெல்லாம் ட்ராப் ஆகிடுச்சு, ரொம்ப மன உளைச்சல் இருக்கிற, இது மிஸ் ஆக சான்ஸே இல்லை, ஆனால் மிஸ் ஆகிடுச்சின்னு நினச்ச சிம்மராசி அன்பர்களே, கவலைகள் வேண்டாம். மன ரீதியில் உங்களை விட தைரியசாலி யாருமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் மற்றவங்களுக்கும் எதிரிகளாக இருந்தாலும் துரோகிகளாக இருந்தாலும் உங்களை தேடி வந்தால் நன்மையை செய்யக்கூடிய நல்ல மனசுடையவங்க நீங்கள். உங்களுடைய பேச்சு தெளிவாக இருக்கும், போல்ட்னஸாக இருக்கும், எங்கேயுமே கம்பீரமாக நிற்பீங்க. நீங்கள் இருந்தால் அந்த இடத்துல தனியாக தெரிவிங்க. அப்பேற்பட்ட எல்லா ஆற்றல் கொண்ட நீங்கள் தோல்விகளை சந்திச்சதுனால நம்மகிட்ட தான் ஏதாவது பிரச்சனை இருக்கா, நம்மகிட்ட திறமை இல்லையா, அவங்ககிட்ட தான் திறமை இருக்கா, அப்போ நாம் ஏதோ தப்பு செய்கிறோமோ, அப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் உண்டாயிட்டு இருக்கும். ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிட்டு இருப்பீங்க. குடும்ப ரீதியிலையும் சரி, நட்பு ரீதியிலையும் சரி, வரவு செலவு கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப டிராப் ஆயிட்டீங்க. அந்த மாதிரியான சிக்கல் எல்லாத்தையும் சந்திச்சு பல இழப்புகளையும் சந்திச்சு நின்ன உங்களுக்கு இப்போ சொல்லணும் கேட்டுக்குங்க, நீங்கள் எந்த விதத்துலையும் டிராப் உங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட திறமை இல்லாமல் இல்லை, உங்ககிட்ட முயற்சி இல்லாமல் இல்லை, உங்ககிட்ட உங்களுடைய வேகமோ உங்களுடைய விடாமுயற்சியோ இல்லாமல் இல்லை, இங்கே எல்லாம் இருக்குது. ஆனால் அதற்குண்டான நேர கால அமைப்புகள், அந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமையலை. அது இப்போ அமைச்சு வந்திருக்கு. இப்போ மூவ் பண்ணுங்க, 100% உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது. ஏன்னா அந்த குரு பார்வை, சுக்கிர பார்வை, புதன் பார்வை, அதனுடன் சூரிய பார்வையும் உங்களுடைய 4ஆம் வீட்டில் ஒரு மனிதனுக்கு அந்தஸ்து, மரியாதை, செல்வம், செல்வாக்கு, வண்டி, வாகன சார்ந்த அமைப்புகள், தாய் வழி சம்மந்தப்பட்ட சொத்துக்கள், அந்த உறவு முறைகள், இது எல்லாமே அந்த இடத்திற்கு சம்மந்தப்பட்டது. மண், மனை, வீடு சார்ந்த அமைப்பு. அப்போ அந்த இடத்துல இந்த 4 கிரகங்கள் பார்க்கும் பொழுது இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரும். தாய்க்கு ரொம்ப நாளாக உடல்நிலை சரியில்லைன்னா இந்த தருணத்தில் தாய் சார்ந்த உறவு மேன்மைகள் கைக்கூடி வரும். அடுத்தது அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அவங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரும். ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் மற்றவங்களுடைய உங்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்களுக்காக உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு கூட அவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுருப்பீங்க. கடன் வாங்கி கூட எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்திருப்பீங்க. அவங்க குடும்ப ரீதியில் ஒரு பாதிப்புகள் இருக்கும் பொழுது அவங்களுக்காகவே அங்கேயே இருந்து எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுருப்பீங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்னா நீங்கள் தான் முன்னோடியாக இருந்திருப்பீங்க. ஆனால் அதுவே நீங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கும் பொழுது, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது யாருமே உங்களை நெருங்கி வராத நிலையில் எவ்வளோ பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தை எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு மீண்டும் நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் வளர்ச்சி மட்டும்தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அப்போது அதை சார்ந்த முயற்சிகள், இந்த 4 கிரகங்கள் அந்த இடத்த பார்க்கும் பொழுது உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அந்த இடத்திற்கு அதிபதியாகப்பட்டவர் உங்களுக்கு செவ்வாய் பகவான், அவரும் சொந்த வீட்டில் நிற்கிறார். இது எவ்வளோ பெரிய அருமையான அமைப்பு. 2வது உங்களுக்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி, குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி புதன், அவரும் 10ஆம் வீட்டில் சூரியனுடன் இணைவு. அப்போ குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி செய்ய போறீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க. அதையும் தாண்டி பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் அந்த பிள்ளைகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளை அழகா சரி செய்து உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய தடைகளை உடைச்சி அவங்களுக்கு அந்த கல்வி சார்ந்த மேன்மைகளை உண்டாக்கி தர போகிறீங்க. இதில் இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக போகுது. அப்போது இது எல்லாமே அந்த இடத்திற்கு சம்மந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு பரிபூர்ண மேன்மைகளை உண்டாக்குது. இதில் 12ஆம் வீடு கடகம், உங்களுக்கு சந்திர பகவானுடைய ஆதிக்கம். அப்போ நீர் சம்பந்தப்பட்ட கடல் தாண்டி வெளிநாடு வெளிவாய்ப்புகள் முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு இந்த தருணத்தில் அதுவும் கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மேலும் வெளிநாட்டில் வேலை சேர்ந்து அந்த வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த தருணம் சிம்மராசி அன்பர்களுக்கு மாபெரும் யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு இந்த 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்டவர் சனி பகவான், அவரும் அதே வீட்டில் தான் நிற்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த கிரகங்களுடைய இணைவுகளால் 11ஆம் வீடு புதன் பகவானும் உங்களுக்கு அந்த 10ஆம் வீட்டில் தான் நிற்கிறார். அப்போது ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு மறுமணத்திற்குரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். திருமண ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி குடும்ப விருத்தி உண்டாகக்கூடிய அளவுக்கு அந்த புதன் பகவானால் உங்களுக்கு ஒரு மேன்மைகள் அடையும். மொத்தத்தில் இந்த கால அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்திலுமே உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு சிம்மராசி அன்பர்கள் பொதுப்படையாகவே எப்பவுமே உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க, கெட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி வாழ்ந்த உங்களுக்கு இடைப்பட்ட 5 வருஷத்தில் நீங்கள் பட்ட சிரமங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த காலம். அதே சமயம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஆரோக்கிய ரீதியில் அப்பப்போ செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ பணம் கொடுக்கும் பொழுது எதை பற்றி யோசிக்காம டக்குன்னு வாக்கு கொடுத்துறதோ இருக்கக்கூடாது. இதை எல்லாத்தையும் தாண்டி குடும்ப ரீதியில் இருக்கிறவங்க கிட்ட, சொந்த பந்த ரீதியில் இருக்கிறவங்க கிட்ட பேசும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையுடன் பேசுங்க. இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் சலிப்பு சங்கடங்கள் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிடும். இந்த அமைப்புகளை மட்டும் சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், 100% வெற்றிகளை அடைய போகிறீங்க. நல்லா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 10ஆம் வீட்டில் இந்த கிரக அமைப்புகள் தொழில் ரீதியில் உயர்தரமான நிலையை அடைய போகிறீங்க. வேலையில் ஒரு நல்ல சக்ஸஸை உண்டாக்க போகிறீங்க. இத்தனை நாளாக வேலை இல்லைன்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அதையும் தாண்டி வேலை கிடைக்க போகுதுன்றதை மட்டும் அல்லாமல் பதவி உயர்வும் கிடைக்க போகுது. அப்போ இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். மண், மனை, பூமி, வீடு சார்ந்த அமைவுகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் 4ஆம் வீட்டை இந்த கிரகங்கள் எல்லாம் பார்க்கறதுனால உருவாக போகுது. வண்டி வாகனங்கள் சார்ந்த அமைவுகளும் உண்டாக போகுது. அப்போ உங்க முயற்சிகள் எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்ய போகுது. அப்போ மூவ் பண்ணுங்க, 100% சக்சஸை அடைய போறீங்க. மேற்கொண்டு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்களுடைய பலன்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்தே உங்களுக்கு இந்த பலன் முழுமையாக கிடைக்குமா குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும். ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க, அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை சார்ந்த முயற்சிகள் 100% உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்கும். ஆக மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.